பாசிசமான்னு கேட்டல, பாசிசம்னா என்னன்னு உனக்கு தெரியுதா? இப்போ எதுக்கு எதிர்க்கிறாங்க? ஆனா அதை நீ எதிர்க்க மாட்டேங்கிறிய. ஏன் எதிர்க்க மாட்டேங்கிற? பயப்படுறல்ல. அப்ப நீ எப்படி ஒரு கட்சியை தொடங்கி ஒரு மாநில உரிமைக்காக பேசுவ? சார், தன்னை நம்பி பணம் போட்டவனுக்காக பேச மாட்டேங்கிறாரு, தன்னுடைய ரசிகர்களுக்காக பேச மாட்டேங்கிறாங்க. இதை எதுவுமே பேசாத இவர் நாளைக்கு மக்களுக்காக எப்படி சார் பேசுறது? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுகுற. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஓனர் அந்த ஆளை வந்து சொல்ல சொல்லுங்க, விஜயை வந்து சொல்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நண்பா நண்பி என்னை இந்த மாதிரி விசாரணைக்கு கூப்பிட்டு இப்படியெல்லாம் என்னை ட்ரீட் பண்ணாங்க, நம்ம படம் ரிலீஸ் ஆக விடாம நெருக்கடி பண்றாங்கன்னு அவங்கள சொல்ல சொல்லுங்க சார். இவர் எப்படி அந்த விசாரணை எப்படி இருக்கும்னு கேட்க போறீங்க. இவன் எப்படி பேசினாலும் வாய்க்குள்ளதான் பேச போறான். ஒரு காலத்தில் விஜய் ஃபேனாக இருந்ததை நினைத்து ரொம்ப வேதனைப்படுகிறேன். நான்லாம் எதுக்குமே நீ பேச மாட்டிய. ஏண்டா உன் வீட்டுல எதையோ காணாம போனா கூட அது ஒரு சொல்லுவாங்கல்ல தமிழ்நாட்டுல, மொட்டை மாடியில இருக்கக்கூடிய மத்தல் காணாமல் போனால் கூட நான் ரொம்ப நாகரிகமா சொல்றேன். சம்பந்தமே இல்லாத போது கூட திமுகவை இழுத்த நீ இப்ப பிஜேபி பேரை சொல்றதுக்கு ஏன் பம்முற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போமா? இல்லையோ? அவ்வளவு பயமா? அவனுக்காக மட்டுமே, அவனுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே சுயநலமாக யோசிக்கக்கூடியவன் ஒரு அரசியல்வாதி, அரசியல் கட்சியினுடைய தலைவர்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும், எப்படி மதிக்க முடியும்னு நான் கேட்கிறேன். யாருக்காகவும் வாய் திறக்க மாட்டேன். இப்ப சிபிஐல போய் இப்ப விசாரணை இருக்கும், எப்படி பேசுவார்னா விவேக்கோட ஒரு டைலாக் வரும்ல, எல்லாரும் வெளிலப்பாங்க 1 to 1 பேசிக்கிறேன். எப்படி வந்து விவேக் பேசினாரோ அந்த மாதிரிதான் போய் விஜய் சிபிஎஸ்சியில போயிட்டு காலமைக்க விட்டு அப்படின்னு விஜய் வேணா அழுதுட்டு வரலாம். சிபிஐ விசாரணை கேட்டோன்னே நீதி வென்றது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாரு, நினைவு இருக்கா? நீ போ டெல்லி போயா, அட பைத்தியக்காரா, டெல்லிக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. பயமா அமித்ஷா ஜி அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே, ஒரு அறிக்கை விட வேண்டியது தானே. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். ஜனநாயகன் விஜய் அவர்களுடைய இறுதி படம் அதை வெளியாவதில் பல்வேறு சிக்கல்கள், சென்சார் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, நாளைக்கு படம் ரிலீஸு, ஆனால் நாளைக்கு காலையில் தான் தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஜனநாயகன் படத்தை தயாரிப்பாளர், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒத்தி வைக்கிறதாக அறிவிச்சிட்டாங்க. வழக்கு நடக்குது, எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. 12ஆம் தேதி சிபிஐ விசாரணை வேற விஜய் டெல்லிக்கு போக வேண்டியது இருக்கு. இந்த தாவேகா, ஜனநாயகன், விஜய் இந்த விவகாரங்கள், சமீபத்திய விவகாரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த படம் சென்சார் அப்படிங்கிறத ஒரு பார்வையாகவும், இப்போ ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு படம், பராசக்தியா இருக்கட்டும் ஜனநாயகமாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் படங்கள் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து விஜயினுடைய ஜனநாயகம் படத்தை வந்து சிபிஎஃப்சி வந்து இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படிங்கிறது இட்ஸ் கம்ஸ் அண்டர் யூனியன் கவர்மெண்ட். பிஜேபி கவர்மெண்ட் தான் வந்து அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய போர்டு. அதில் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு நியமிக்கிறவங்க, மெம்பர் நியமிக்கிறவங்க எல்லாமே வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து நியமிக்கும். அவங்க வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அந்த படத்தில் வந்து இன்னும் நாங்கள் நிறைய ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய ஒப்பீனியனை கேட்க வேண்டியிருக்கு, நாளைக்கு எல்லாம் அது இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறதுனால டிலே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அது முடிச்சிருச்சுன்னா கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோர்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் வந்து இதை ஒட்டி கேள்வி கேட்க வேண்டியதற்கான காரணம் எங்கே வருது அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள்லையும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயங்கள்லையும் வலிந்து அறிக்கை விட்டு, அந்த அறிக்கையில் தேவையே இல்லாமல் திமுகவினுடைய பேரை வந்து பல தடவை மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா, உங்களுடைய படம் அந்த சென்சார் போர்டு வந்து இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. சென்சார் போர்டு அப்படிங்கிறது வந்து யூனியன் பிஜேபி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் அவங்கள கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ சர்டிஃபிகேட்டை ரிலீஸ் பண்ணுறதுல வேணும்ட்டே தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது விஜய் ஏன் பேசலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது ஒரு படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பின்னாடி நிறைய உழைப்புகள் இருக்குது, பல கோடி ரூபாய் இருக்குது, பல நூறு கணக்கான மக்களினுடைய உழைப்பு இருக்குது, அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது அப்படின்னு நல்லா எடுத்துக்கிட்டால் கூட அவரை நம்பி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் போட்டிருக்கு. அவரை நம்பி அவருடைய ரசிகர்கள் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து டிக்கெட்டை வேற வாங்குறாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது விஜய் ஏன் இன்னும் பேசலை? விஜய் எதுக்குமே பேச மாட்டார். மக்களை பாதிக்கக்கூடிய எதை பற்றியும் பேச மாட்டார். அட்லீஸ்ட் அவர் நடித்த படம், அவரை நம்பி பல கோடி ரூபாய் போட்டிருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் பாதிக்கப்படும் பொழுது கூட அவர் பேச மாட்டாரா? ஏண்டா
உன் வீட்டில் எதையோ காணாமல் போனால் கூட அது ஒரு சொல்லுவாங்கல்ல தமிழ்நாட்டில், மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய வத்தல் காணாமல் போனால் கூட நான் ரொம்ப நாகரிகமாக சொல்கிறேன். அப்போது சம்பந்தமே இல்லாத போது கூட திமுகவை இழுத்த நீ இப்போ பிஜேபி பேரை சொல்கிறதுக்கு ஏன் பம்முற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போமா இல்லையோ? விஜய் பார்த்து அவ்வளோ பயமா பாசிசமாக பாயாசமான்னு மேடைக்கு பேச்சுக்கு வேணாலும் நல்லா இருக்கலாம். பாயாசங்கும்போது நாக்கு இனிச்சிருமா அப்படின்னாலும் நம்ம கேட்கலாம். செவடால் விட்டல பாசிசமாவது பாயாசமாவது இந்த இப்போ பிஜேபி பார்த்து கேட்க வேண்டியது தானே. 12ஆம் தேதி சிபிஐ விசாரணை இருக்கு. ஏற்கனவே புஷியானது நிர்மல்குமார்லாம் போனாங்க. 3 நாட்கள் கழிச்சு தான் திரும்பி வந்தாங்க. இப்போ 12ஆம் தேதி இவர் போறாரு. ஒருவேளை அந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் வலுவாக குரல் கொடுப்பாரு. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் சிபிஐ விசாரணையில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுதோ, சிபிஐ அதிகாரிகள் விஜய் எப்படி ட்ரீட் பண்றாங்களோ, கரூர் சம்பவத்தில் எப்படி நம்மளை வந்து ட்ரீட் பண்றாங்க, நம்மளை காப்பாற்றி விடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வந்து விஜய் குரல் கொடுப்பாரா? அப்போ பாருங்க, விஜய் மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் வாய் திறக்க மாட்டார். அவரை நம்பி பல கோடி ரூபாய் போட்டு படம் எடுத்தவங்களுக்காகவும் இவர் வாயை திறக்க மாட்டார். இவர் ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டாரு. அதனுடைய என்கொயரி 12ஆம் தேதி டெல்லிக்கு வர சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் எதுவாக இருந்தாலும் நான் வாயை திறப்பேன்னா விஜய் எப்படிப்பட்டவன்? அவனுக்காக மட்டுமே, அவனுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே சுயநலமாக யோசிக்கக்கூடியவன். ஒரு அரசியல்வாதி, அரசியல் கட்சியினுடைய தலைவன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும், எப்படி மதிக்க முடியும்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சுல. இப்போ பாஜக விஜயை முடக்கிறாங்க. 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் கொடுக்க மாட்டாங்க. இதுலேருந்து விஜய் பாஜகவுடைய குழந்தை இல்லை, அவர் பாஜகவுக்கு எதிராக போராடுபவர்னு விஜய் ரசிகர்கள்லாம் கொண்டாடுறாங்க. அது ஓனரை வந்து சொல்ல அப்படிங்கிற மாதிரி அது விஜய் வந்து சொல்ல என்ன மோடி பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க சொல்லுங்கங்க. அப்போ நீ உனக்கு வந்து கேட்டா இது சட்டமன்ற தேர்தல், அட பைத்தியக்காரா, உன் படம் இந்தியா முழுக்க இப்போ ரிலீஸ் ஆகணும். பிஜேபி கவர்மெண்ட் சென்சார் போர்டை கையில் வச்சுக்கிட்டு இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல, இழுத்தடிக்கிறாங்க. டெல்லிக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க. பயமா அமித்ஷா ஜி அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே, ஒரு அறிக்கை விட வேண்டியது தானே. நண்பீஸ் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் டெல்லியில் உக்காந்துக்கிட்டு எனக்கு வந்து இடைஞ்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவர் அறிக்கை விட வேண்டியது தானே. ஏன் விடலை? இல்லை, பனையூருக்கு வாங்கன்னு டைலாக் விட்டா அவன் ஏற்கனவே டெல்லிக்கு வர சொல்லியிருக்கான். அதோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு விஜய் பயந்துட்டு இருப்பார். ஏன்னா போய் ஹேண்டில் பண்ண போகிறார். ஏற்கனவே ஒரு ரைடுக்காக ஹேண்டில் பண்ணது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா டெல்லி எப்படி அவரை ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறது ஒன்று. விஜய் பிஜேபியினுடைய பி டீம், விஜய் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட குழந்தை இல்லை அப்படின்னா அது விஜய் வந்து சொல்லுங்க. எதுக்கு இங்கே அணில் குஞ்சுகள்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்குது? அதான் சொல்ல வர, பேசவே மாட்டார் ஒருத்தர், மக்களுக்காகவும் பேச மாட்டார். அவரை நம்பி தொழில் தொடங்கிய அவர்களுக்காகவும் பேச மாட்டார், அவர்களுடைய ரசிகர்களுக்காகவும் பேச மாட்டார். அப்போ யாருக்காக தான் விஜய் பேசுவார்? பஸ் மேலே ஏறினேன்னு என்னை விட்டு போயிட மாட்டீங்களே அப்படின்னு ரசிகர்கள் கேட்க தெரிஞ்ச ஒருத்தர் பாசிசமான்னு கேட்டல. பாசிசம்னா என்னன்னு உனக்கு தெரியுதா? இப்போ எதுக்கு எதிர்க்கிறாங்க? ஆனால் அதை நீ எதிர்க்க மாட்டேங்கிறிய. ஏன் எதிர்க்க மாட்டேங்கிற? பயப்படுறல்ல. அப்போ நீ எப்படி ஒரு கட்சியை தொடங்கி ஒரு மாநில உரிமைக்காக பேசுவ? சார், தன்னை நம்பி பணம் போட்டவனுக்காக பேச மாட்டேங்கிறாரு, தன்னுடைய ரசிகர்களுக்காக பேச மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? இது எதுவுமே பேசாத இவர் நாளைக்கு மக்களுக்காக எப்படி சார் பேசுவார்? இவர் வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து முதலமைச்சராகி இந்த மாநில உரிமைக்காக எப்படி சார் பேசுவார்? அப்போ இவர் ஏதாவது வாயை திறக்கணும்னா அது வரைக்கும் எல்லாரும் உக்காந்துன்னு இருக்கணும், வெயிட் பண்ணின்னு இருக்கணும். பிரச்சனை அது மாதிரி வெயிட் பண்ணுமா? இப்போ ஜனநாயகன் படமாக இருக்கட்டும், பராசக்தி படமாக இருக்கட்டும், இப்போ அதை வச்சு தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட மிக முக்கியமான கேள்வி, விஜயினுடைய ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுனால நீதிமன்றத்தில் இல்லாத ஜனநாயகம் இப்போ வந்துடுமா? இந்தியாவில் மோடி அரசால் அழிக்கப்படுகின்ற ஜனநாயகம் மீண்டுடுமா? துளிர்த்துடுமா? இந்த விஜயினுடைய ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த நாட்டுக்கு என்ன நன்மை? அது ஒரு பிஸ்னஸ் நடக்குது. அதே மாதிரி பராசக்தின்னு ஒரு படம் வருது, அது ஒரு பிஸ்னஸ் படம் வருது. அந்த படத்தில் மொழி உரிமையை பற்றி பேசுகிறாங்க. ஜனநாயகத்தை பற்றி பேச போதா? நீ எந்த ஜனநாயகத்தை பற்றி அதில் வச்சுருக்கிற? இந்த இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவில்
மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற கிளை ஜனநாயகத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு. வழக்கு ஒரு கோரிக்கைக்காக இருக்கு, தீர்ப்பு வேற ஒன்று கொடுக்குது. அப்போ இந்தியாவில் நீதிமன்றங்கள் அப்படிங்கிற கட்டமைப்பையே சிதைப்பதற்கான எல்லா வேலையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ விஜயினுடைய ஜனநாயகம் படம் வந்தா என்ன வராட்டி என்ன, அது வர்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம்? அயோத்தியில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கலவர கும்பல் 1948 அதுக்கு முன்னாடிலேருந்து அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 1948 அந்த கலக விதையை விதைக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது 2024 கோவில் கட்டுறதா முடியுது. அப்போது இப்படி ஒரு நீண்ட கால ஒரு மோசமான ஒரு சூழ்ச்சி நிறைந்த ஒரு சதித்திட்ட கும்பலாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்குது. அந்த கும்பல் திருப்பரங்குன்றத்தில் அந்த மலை மேலே தர்கா பக்கத்தில் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது இது எதுக்கு வித்துடுகிறது, இது எங்கே போய் முடியும்னு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசு அதை தடுப்பதற்கு ஒரு வழக்கு போட்டால் நீதிமன்றம் அதை ரொம்ப மலிவாக பார்க்குது, நக்கல் நையாண்டி பண்ணுது, இதில் என்ன இருக்குன்னு கேட்குது. அப்போ நீதிமன்றங்கள் இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, சட்ட புத்தகத்துக்கு அறிவு இல்லையா இல்லை இந்த நீதிமன்றங்களுக்கு அறிவு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னும் இப்போ நான் என்ன கேட்குறேன், இது ஒரு எக்ஸாம்பிள். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். நாளைக்கு நீங்கள் இன்னும் என்னென்னதுக்கெல்லாம் நீதிமன்றத்தை அணுக வேண்டி இருக்கும். அப்போ நீதிமன்றங்கள் அது எப்படி அணுகும்? இப்போ நாளைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருமொழி கொள்கை எங்களுடைய உரிமை அப்படின்னு கேஸ் போட்டால், இப்போ யாரோ ஒருத்தர் போடுறாருங்க, எனக்கு தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலன்னு கேஸ் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ தமிழ்நாடு அரசு வாதிடும், இது எங்களுக்குன்னு ஒரு மொழி கொள்கை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வாதிடும். ஆனால் நீதிமன்றங்கள் வேறு தீர்ப்பு கொடுக்கும். இடபிள்யூஎஸை தமிழ்நாட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, அதுக்கு எவனோ ஒருத்தன் போய் கேஸ் போடுவான் சங்கி, உடனே நீதிமன்றங்கள் அதுக்கு வேற ஒரு தீர்ப்பு கொடுக்கும். இப்போ தமிழ்நாடு 69% இடஒதுக்கீடு வச்சிருக்கு, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராகலாம்னு வச்சிருக்கு, பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து திட்டங்களை எடுத்துக்கிட்டு வருது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கோர்ட்டுக்கு போய் இவங்க சங்கிங்க அதை 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 அழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அதற்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வை திருப்பரங்குன்ற இஷ்யூவில் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தி இருக்கு மக்களுக்கு. அப்போது இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் இதை பற்றியும் வந்தாலும் எதுவுமே பேசல விஜய். திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றியும் எதுவுமே பேசல. மத நல்லிணக்கத்தை குலைப்பதற்காகவே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கும்பல் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. நீதிமன்றங்கள் அதுக்கு துணை போகுதோங்கிற ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கும்போது அவன் வாயே திறக்கல. எல்லாத்துக்கும் வாயை திறக்க வேண்டாம், அதோ பார்த்துக்கோங்க. அவன் எதுக்குமே வாயை திறக்க மாட்டான், மக்களை பாதிச்சாலும் இந்த வாயை திறக்க மாட்டான். இனி வரும் காலங்களில் நீதிமன்றங்களில் நீதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் இருக்குது. பிஎம் கேர் ஃபண்டா, எலக்டோரல் பாண்டா, ரஃபேல் டீலா எல்லாமே நீதிமன்றங்கள் வலதுசாரிக்கு ஆதரவாகவே தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. மாநில அரசுகள் போய் ஏதாவது ஒன்று கொடுத்தா இதில் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபி அரசு அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. எஸ்ஐஆர் அரசியலமைப்பு சட்டத்துக்கே புறம்பானதாக இருக்கிறது. எந்த அடிப்படையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதை ஓரமாக வச்சுட்டு இப்போ என்ன பிரச்சனை வேணா சொல்லுங்கள், ஆதார் கார்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம், நம்ப சொல்லுங்கள், தேர்தல் ஆணையத்தை நம்புங்க அப்படிங்கிறாங்க. தேர்தல் அதாவது 2024 தேர்தல் அறிவிப்பில் முடிவு அறிவிப்பில் பல குளறுபடிகள் இருக்குன்னு நீதிமன்றத்துக்கு போனால் அதுக்கு ஒரு தீர்ப்பு வர காணும். இவிஎம் மிஷினும் விவிபேடும் பிரச்சனையாக இருக்குது, அதை ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குதுன்னு நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் வாயை திறக்க காணும். இப்படி எந்த பிரச்சனைகளுக்குமே உரிமைகளுக்குமே நீதிமன்றங்கள் செவிசாய்ப்பதில்லைங்கிற ஒரு மோசமான சூழ்நிலை வந்திருக்கும் பொழுது விஜயினுடைய ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுனால என்ன மாற்றம் ஏற்பட்டுட போகுது? என்ன பெனிஃபிட்டு? என்ன ஆக போகுது? நீ அந்த ஜனநாயகம் படத்தில் என்ன நீதிமன்றங்களுடைய இந்த செயல்பாடுகளை கேள்விக்கிட்டு இருக்கியா? ஒன்றிய அரசினுடைய வாசிச செயல்பாடுகளை நீ கேள்விக்கிட்டு இருக்கியா? இல்லை, நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அதில் சீன் போட்டிருப்பா தானே. கரூரில் 41 பேரை கொலை பண்ணதுக்கான அந்த சீன் போட்ட தெரியுமா? அதையெல்லாம் கவர் பண்ணி படத்தில் வச்சிருப்பா தானே. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நான் பராசக்தியும் ஒரு படம் தான், ஓகே, அது மொழி உரிமையை சொல்லுது, பார்க்குறவங்க என்ஜாய் பண்ணுங்க. அவங்களுக்கு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் வரலன்னு தான் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை வச்சு இவங்க எதுக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கொடுக்க வேண்டியது யூனியன் கவர்மெண்ட்டு, அவங்கள கேள்வி கேட்க வேண்டியதானே. அவங்கள பற்றி ஏன் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான்? இப்போது நாங்கள் எல்லாருமே நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை இருக்கு. இன்னும் போக போக இந்த சங்கி கும்பல் நீதிமன்றத்தில் போய் என்னென்னலாம் பண்ணும். மக்கள் மன்றத்தில் மக்களிடம் தமிழ்நாட்டில் மதக்கலவரம் செய்ய முடியாது, அதில் தோத்துக்கொண்டே வருகிறோம் அப்படிங்கிறதுனால சங்கி கும்பல் இப்போது நீதிமன்றங்களே கைக்குள்ளே வச்சுருக்கு. மக்கள் மன்றத்தில் தோற்று போனதுனால நீதிமன்றங்களுக்கு போயிடுச்சு. நீதிமன்றங்களில் யார் இருக்கிறா? முழுக்க முழுக்க சங்கிகளால் நிரம்பி இருக்கிறது.
அதனால தான் சொல்றோம், நீதிமன்றங்களில் நீதிபதி நியமனங்களில் வந்து இடஒதுக்கீடு கடைபிடிக்கணும்னு ஏன் திமுக சொல்லுது? ஏன் அதுக்கு போராடிட்டு இருக்கு? உச்ச நீதிமன்றத்தினுடைய கிளை சென்னையில வேணும், இந்தியாவுக்கு வேணும்னு ஏன் போராடிக்கிட்டு இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது ஜனநாயகம் படம் எனக்கு என்ன பண்ண போகுது சார்? இங்க வந்து நீதிங்கிறதே என்னன்னு தெரியாம போகுது, வெறும் தீர்ப்பு மன்றங்களாக மாறப்படுது. என்ன பண்ண சொல்றீங்க? இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு போறாரு. ஏற்கனவே 3 நாட்கள் அவருடைய நிர்வாகிகளை விசாரிச்சாங்க. 12ஆம் தேதி இவர் போறாரு. இந்த விசாரணை எப்படி இருக்கும்? அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுதா? ஏற்கனவே பாஜக கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லதுனால விஜயை வந்து இந்த மாதிரி கார்னர் பண்றாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? அதாவது எப்படின்னா, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுகுற. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஓனர் அந்த ஆளை வந்து சொல்ல சொல்லுங்க, விஜயை வந்து சொல்ல சொல்லுங்க, இந்த மாதிரி நண்பி என்னை இந்த மாதிரி விசாரணைக்கு கூப்பிட்டு இப்படியெல்லாம் என்னை ட்ரீட் பண்ணாங்க, நம்ம படம் ரிலீஸ் ஆக விடாம நெருக்கடி பண்றாங்கன்னு அவங்கள சொல்ல சொல்லுங்க சார். இவர் எப்படி அந்த விசாரணை எப்படி இருக்கும்னு கேட்க போறீங்க? இவன் எப்படி பேசினாலும் வாய்க்குள்ளதான் பேச போறான். ஒரு காலத்தில் விஜய் ஃபேனாக இருந்ததை நினைத்து ரொம்ப வேதனைப்படுகிறேன். நான்லாம் எதுக்குமே நீ பேச மாட்டியா? நீ உன் திரைத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் பேச மாட்டேன், மக்களுக்கான பிரச்சனையும் பேச மாட்டேன், உன்னை நம்பி படம் போட்டவன் பற்றியும் பேச மாட்டேன். இவரை நம்பி ஒருத்தர் கடைசியாக ஒரு படம் எடுத்தார், புலி படம் எடுத்தவர் தான் வந்து இப்போ திமுகவில் வந்து சேர்ந்து இருக்கிறாரு. அவரை நீ என்ன பாடுபடுத்தின? அவரோட படம் முழுக்க நக்கிட்டு போயிடுச்சு. அவர் பாவம். என்ன பண்ண நீனு? உன்கிட்ட மேலாளராக இருந்தும் என்ன பயன்? அப்போ நீ யாருக்குமே எதுவும் செய்ய மாட்டேன், யாருக்காகவும் வாங்கி திறக்க மாட்டேன். இப்போ சிபிஐயில் போய் இப்போ விசாரணை இருக்கும், எப்படி பேசுவார்னா, விவேக்கோட ஒரு டைலாக் வரும்ல, எல்லாரும் வெளிலப்பாங்க 1 to 1 பேசிக்கிறேன், சமோசாக்குள்ள ரெடி கிடையாது. எப்படி வந்து விவேக் பேசினாரோ அந்த மாதிரி தான் போய் விஜய் சிபிஎஸ்சியில் போயிட்டு காய அமைக்கி விட்டு இது வெளில தெரியாமல் பார்த்துக்காங்க. யாருக்கா அப்புறம் அசிங்கம்? யாருக்குடா? எனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு விஜய் வேணால் அழுதுட்டு வரலாம். சிபிஐ விசாரணை கேட்டோன்னே நீதி வென்றது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார், நினைவு இருக்கா? நீ போ, டெல்லி போயா, அங்கே போனாதான் தெரியும் இந்த நாட்டில் நீதி வென்று கொண்டு இருக்கிறதா, பாசிசம் வென்று கொண்டு இருக்கிறதா அப்படின்னு. அதனால் இது ஒரு படம், இது ரிலீஸ் ஆகிறதுனால இப்போ இந்தியா எதிர்கொண்டு இருக்கக்கூடிய மிக பெரும் ஆபத்தை தடுத்து நிறுத்த போகுதான்னா கிடையாது. படத்தமா பாருங்க. அப்படி பார்க்காம இருந்ததுனால தான் விஜய் மாதிரி பொது நோக்கமற்ற, பொது சிந்தனையற்ற, மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை இல்லாதவர்கள்லாம் அரசியலுக்கு வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அப்படி வேண்டாம். மக்கள் வந்து கொஞ்சம் புரிதலோடு இருக்கணும். இனி நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு போக முடியாத ஒரு சூழலை பிஜேபி இங்கே உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்தை விட வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி பேசுவது தான் நம்ம எல்லாருக்குமே முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் சூடு பிடிக்குது. அமித்ஷா வந்துட்டு போனவர் ஏப்ரலில் என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறாரு. தேர்தல் சீக்கிரமாக வரப்போகுது. கூட்டணி விவகாரங்களும் சூடு பிடிக்குது. பாமக அன்புமணி ராமதாஸ் எடப்பாடியை போய் சந்திச்சுட்டு வந்தார். இரவாக டெல்லிக்கு போய் இரவு 9:30 மணிக்கு அமித்ஷாவை எடப்பாடி சந்திச்சிருக்கிறாரு. கூட்டணி வலுவடைஞ்சிருச்சு. மேலும் சில கட்சிகளோடு வரப்போகுது. திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க போகிறோன்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. இந்த எடப்பாடி அவர்களுடைய டெல்லி பயணமும் சரி, கூட்டணி வலுவடைந்து கொண்டே வருதுன்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான்னா அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்துருக்கணுமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவை பார்க்கணும்? அமித்ஷா தானே எடப்பாடி பழனிசாமியை அவரோட அலுவலகத்திலேயோ வீட்லேயோ வந்து பார்த்துருக்கணும். இவர் தான் டெல்லிக்கு போகிறாரு. அமித்ஷா என்ன சொல்லிட்டு போனார்? மோடி ஆட்சி அப்படின்ட்டு போனார். தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி வேணுமா வேணாமா, மோடி ஆட்சியை கொடுப்போம்னு பேசிட்டு போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிமுக ஆட்சின்லாம் அவங்க சொல்லலை, மோடி ஆட்சி. அப்போ அதிமுகங்கிற கட்சிக்கு ஓனரு இபிஎஸ் இல்லை, அமித்ஷா தான். அப்போ இவரே அங்கே போயிருக்கிறாரு அப்படின்னா சொல்லக்கூடிய வேலைகளை எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறவங்கயா, செஞ்சிடறவங்கயா அப்படின்னு சொல்கிறதுக்காக தாங்க போயிருக்காரு. வேற என்ன? எனக்கு நிஜமாவே ஒரு உண்மை தெரிந்தவர்கள் யாராவது அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். எப்படிலாம் இவங்கெல்லாம் உள்ளே போய் பேசுவாங்க? உண்மையாகவே வந்து அமித்ஷா எப்படி இவங்களெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுவார்? ஏன்னா போன தடவை கட்சி ஃபுல்லாக மூடிட்டு வந்தார். கேட்டால் வேர்க்குது அப்படின்றாரு, மூஞ்சா தொடச்சேன் அப்படி இப்படின்லாம் கதை சொல்கிறாரு. அப்போ உண்மையாகவே இப்படி உள்ளே என்ன நடந்திருக்கும்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வருது இல்லையா? நிஜமாவே இப்பயும் அவர் போகிறாரு. இவர் என்னத்தை பேசியிருப்பாரு? அவர் என்னத்தை இவர்கிட்ட பேசியிருப்பாரு? மோடி சர்க்கார்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தமிழ்நாட்டில் 2026 என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? இப்போது எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காரு. கூட்டணி வச்சுட்டு
கீழடியினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது, அகழ்வாய்வினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதை இன்னும் நீங்கள் வெளிவிடாமல் இருக்கிறீங்க. வெளிவிடணும்னு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்காரா? கூட்டணி அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருக்காரா? இல்லை. மும்மொழி கொள்கையை திணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்தியை திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது கூட்டணி உடன்படிக்கை ஏதாவது போட்டிருக்காரா? நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உடன்படிக்கை போட்டிருக்காரா? அப்புறம் எஸ்ஐஆர்ல வந்து இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கு, டீலிமிட்டேஷன்ல வந்து தமிழ்நாட்டினுடைய சீட்டு வந்து பாதிக்கப்படும், அதனால அதை வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது கூட்டணி உடன்படிக்கை எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்காரு. அமித்ஷா சொன்ன டிடிவியை சேர்த்துக்கிறேங்கிற உடன்படிக்கையில கையெழுத்து போட்டாரு. அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு, இவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் நினைக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் சந்திப்பதனால் போயிட்டு நான் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு பிஜேபி கொண்டு வரக்கூடிய ஆபத்தெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு வந்திருக்கான்னு ஏதாவது சொல்ல போறாரு? இல்ல. அப்ப நீ அமித்ஷா காலில் விழுந்தா என்ன, கையில விழுந்தா என்ன? நீ கூட்டணி பிஜேபியோட வச்சுட்டு இருக்க, சரி வச்சு தொலைச்சிட்டு, அது உன்னோட இது, நீ வந்து மறுக்க முடியாது. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம், நீ எதை தடுப்பதற்காக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க? உன் வீட்டுக்கு ரைடு வரதை தடுக்கிறதுக்கும் உன் மகன் கைது செய்யப்படுவதை தடுக்கிறதுக்கும் தான் நீ பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க. நான் தான் கேட்கிறேன் சார், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது சார். எடப்பாடி பழனிசாமி அதை எதாவது தடுத்து நிறுத்ததுக்காக கூட்டணி பேசினாரா, பிஜேபியோட பேசினாரா? திருப்பரங்குன்றத்தில் சங்கிகள் இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்றாங்க, இது தடுத்து ஏங்க இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் மதக்கலவரம் பண்றீங்க? அமைதியா இருங்க, ஒத்துமையா இருக்கக்கூடிய மாநிலங்க. குறைக்கும் அட்லீஸ்ட் 2026 எலெக்ஷன் வருதுங்க, அதுக்காவது வாயை முடிக்கிட்டு இருங்க, அது எலெக்ஷன் முடிகிற வரைக்குமாவது சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி போய் கேட்க போறாரா? கேட்கல. அப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிறதுக்கான நோக்கம் என்ன? தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது வெறும் கணக்கு கூட்டணி, எண்கள் கூட்டணி தான் அப்படின்னு இருந்தால் கூட அதில் குறைந்தபட்சம் மக்களினுடைய நலன் ஒன்று இருக்கணும்ல, அது இல்லவே இல்லையே. அப்போ உங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க? இடஒதுக்கீடு அழிப்பீங்க, இடபிள்யூஎஸை கொண்டு வருவீங்க, 3 லாங்குவேஜ் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, அப்புறம் தமிழை ஒழிப்பீங்க, கீழடி அகழ்வாய்வை ஸ்டாப் பண்ணுவீங்க, அதானே? அப்புறம் டீலிமிட்டேஷனுக்கு மண்டை ஆட்டிக்கிட்டு கையெழுத்து போடுவீங்க. இந்த மாதிரி அப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து நிதி பகிர்வில் வந்து உரிமை குறைவாக இருக்குது, 50% இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டீங்க. இனி டெல்லியிலேருந்து கம்யூனிகேஷன் லெட்டரில் ஹிந்தியில் வந்தாலும் தலையாட்டி கேட்டுப்பீங்க, அதானே? வேலை வாய்ப்புகளை வந்து வேற மாநிலங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நீக்குவீங்க. அப்புறம் ஏற்கனவே இவங்களுக்கு கல்விக்கு அதுக்கும் ஆகாது, இருக்கக்கூடிய கல்விக்காக தொடங்கப்பட்ட அத்தனை திட்டங்களையும் ஊற்றி மூடுவீங்க. இப்போதான் பிள்ளைங்க 4ஆம் திட்டத்தில் போய் ஃபாரினுக்குலாம் போய் படிச்சுட்டு வருதுங்க நம்ம பிள்ளைங்க. அதுவும் ஏழை எளிய மாணவர்கள் அந்த திட்டத்தின் மூலயமா பயன்படுறாங்க. விளையாட்டுத்துறை டெவலப் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போ நீ இதெல்லாம் என்ன பண்ணுவேன்? வட மாநிலங்களில் பிஜேபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? மற்ற கட்சிகளை அழிக்குது, சுத்தமாக அழிச்சிருது, விலைக்கு வாங்கிறது, மிரட்டி விலைக்கு வாங்கிடுது. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை மூல செலவு பண்ணி போதைக்கு அடிமையாக்கி அவர்களை கலவரத்திற்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்படி எந்த மாணவர்களாக இருந்தால் கூட பள்ளியிலேருந்து ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் போய் அவன் ஏன் படிக்க வர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் முயற்சி பண்ணி அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர முடியுமான்னு பார்க்குறாங்க. அவனை படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சரி, உனக்கு படிப்பு வரலையா, விளையாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு விளையாட்டுத்துறையை மேம்படுத்தி வச்சுருக்கோம். ஏன்னா அவன் வந்து தப்பான திசைக்கு போயிடக்கூடாதுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நிலத்திற்கு அதிமுக பிஜேபி கூட்டணி எந்த அளவிற்கு ஆபத்தானது, இதை மறைமுகமாக ஆதரிக்கின்ற விஜய் எந்த அளவிற்கு ஆபத்தானவர் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலம், இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு, ஜனநாயகமே அழிக்கப்படும் நிலைக்கு போயிட்டு இருக்குது. இதில் ஜனநாயகம் படத்தை பற்றி எல்லாம் கவலைப்படுறதுக்கும் இடமில்லை. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு போகிறதுனால என்ன ஆயிட போகுது? தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட போகிறதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் கையெழுத்து போடுவார். இது மோடியினுடைய ஆட்சியாக தான் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி அமைய போகுது. அதனால் அவங்க வரவே கூடாது அப்படிங்கிறதான் வந்து மிக முக்கியமானது. அவங்க டெல்லிக்கு போனாங்க, அதை நம்ம முதல்ல காமெடி பண்ணிக்கலாம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி தான் நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி தோழர், நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு